அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கிய தினமணி பத்திரிகையின் செய்தியை படிக்கிறேன், கேட்பீராக. மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. மக்களவைத் தேர்தலில் இறுதி மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி உள்பட 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 தொகுதிகளில் பொதுவாக அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பெட்டிகளை கைப்பற்றுதல், இருவேறு கட்சி தொண்டர்களுக்கு இடையே மோதல் உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்தேறின. நாட்டில் மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளுக்கு 7 கட்ட தேர்தல் ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20, 25, ஜூன் 1 கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய தேர்தல் 7 கட்டமாக நடத்தப்பட்டு வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன. 7ஆம் கட்ட வாக்குப்பதிவில் பஞ்சாபில் மொத்தமுள்ள 13 தொகுதிகளுக்கும், ஹிமாச்சல் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 4 தொகுதிகளுக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 9, பீகாரில் 8, ஒடிசாவில் 6, ஜார்க்கண்டில் 3, சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் 1 தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றது. கடுமையான கோடை வெப்பம் வீசி வரும் நிலையில் இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. பெரும்பாலான தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்துள்ளனர். நீண்ட வரிசைகளில் ஆண்களும் பெண்களும் வந்து வாக்களித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட தேர்தல் களத்தில் மொத்தம் 904 வேட்பாளர்கள் இருந்தனர். பிரதமர் மோடி வாரணாசி, மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர் அமீர்பூர், மகேந்திரநாத் பாண்டே சந்தோடி, அனுப்பிரியா பட்டேல் மிர்சாப்பூர், ஆர்.கே. சிங் ஆரா, முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் மகன் நீரஜ் சேகர் பலியா, பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத், மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜியின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி, டைமண்ட் ஹார்பர், முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா காங்கிரா, ராஷ்டிரிய ஜனதாதளம் லாலு பிரசாத்தின் மகள் மிசா பாரதி பாட்லிபுத்ரா உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர். நன்றி.